இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன ஸ்வீட்? எதை வச்சுமா பண்ணீங்க? மேடம், இந்த ஸ்வீட் பேரு சூரிய பதார்த்தம். நம்ம பாரம்பரிய காயான பூசணிக்கால பண்ணது. பூசணிக்கால ஸ்வீட்டா? ஐடியாவே நல்லா இருக்கே. ஓகே, உங்களுக்கு நாங்க கொடுத்த டாஸ்கே சுகர் இல்லாம ஸ்வீட் பண்றதுதான். இதுல நீங்க சுகர் போட்டிருக்கீங்களே. ஆமா. ஐயோ, ஐயோ இல்ல, நான் சுகர் சேர்க்கவே இல்ல. இவ்வளவு இனிப்பா இருக்கு, நீங்க சுகர் சேர்க்கலன்னு சொல்றீங்க. சுகர் சேர்க்காம இவ்வளவு இனிப்பு எப்படி வரும்? இல்ல, சத்தியமா நான் சுகர் சேர்க்காம தான் பண்ணேன். என்னம்மா சொன்னதே சொல்றீங்க? அப்ப நாங்க போய் சொல்றோமா? நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணுங்க. இது எப்படின்னு தெரியல, ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சுகர் ஆட் பண்ணலைன்னா அப்ப வேற யாராவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க பண்ண இந்த தப்பை மறைக்க அடுத்தவங்களை குற்றவாளி ஆக்காதீங்க. இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி வேற யாராவது பண்ணிருக்க முடியும்னு சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த ரவுண்ட்ல டாஸ்க் நீங்க கரெக்டா பண்ணாததுனால இதுல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபை ஆறீங்க. இவன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டான், நீயும் அதுல சைன் பண்ணிட்டா உன்னோட இந்த போராட்டம் முடிஞ்சிரும். எஸ். நான் திரும்ப கூப்பிடுறேன். இப்போ இந்த காம்படிஷனுக்கு வந்தது கூட நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நம்மளை தலைகுனிய வைக்கணும் தான். அப்படிப்பட்டவ கூட இனி என்னால வாழ முடியாதுமா, வாழவே முடியாது. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. போப்பா. அண்ணாமலை, என்னாச்சுமா? ஏன் டென்ஷனா இருக்க? சரிம்மா, நான் உடனே போறேன். ஓகே, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் வின் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு போக போற அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸ் யாருங்கறத பார்த்தலாம். இந்த ரவுண்ட்ல கொடுத்த டாஸ்க் சிறப்பா முடிச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு போற அந்த ரெண்டு பேர் சாரா அண்ட் வானதி. என்ன திமிர காட்டுற? அத்தனை பேருக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல என்ன விழ வச்சு அசிங்கப்படுத்தினல, அதுக்கு சாம்பிள் தான் இது. ஓ, பழிக்கு பழியா? ஒரு தடவை ஸ்லிப் ஆயிட்டேன், பரவாயில்ல. எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்க ஒரு அடி வாங்குறதுலாம் தப்பே இல்ல. முதல்ல நீ என்
அவன்லாம் எனக்கு ஒரு எதிரியே இல்ல. நான் ஒரு முக்கியமான டாஸ்க்ல இருக்கேன், அதனால உன்னை சும்மா விடுறேன். தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்து அவ்வளவுதான். உன் தங்கச்சி தயவால நீ இந்த ரவுண்ட்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அடுத்து வரப்போற ரவுண்ட்ல நான் ஜெயிச்சு மூஞ்சில கரிய பூசி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். அவ கௌதம கல்யாணம் பண்ண நோக்கமே வேற. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா, அவ கௌதம காதலிச்சதே பணத்துக்காக தான். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். அவளை அடக்க இதுதான் ஒரே வழி. கரெக்டா நாமல நீ டிவோர்ஸ் பேப்பர் அவ கண் முன்னாடி காட்டினதும் அவளோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே விடவெடுத்து போயிடலாம். உங்ககிட்ட கேட்காம நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கக்கா. நீ ஏன் அண்ணாமல மன்னிப்பு கேக்குற? இந்த குடும்பத்துக்காக நீ எந்த முடிவு வேணா எடுக்கலாம், அதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. ஆனா நமக்கு சம்பந்தமே இல்லாத குடும்ப விஷயத்துல நாம ஏன் தலையிடணும்? ஆமா அண்ணாமலை, என்னைக்கு நம்ம குடும்பத்தை அவன் அசிங்கப்படுத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட போனானோ அப்பவே இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாமா, நீங்களே இப்படி பேசலாமா? அவனுக்கே இப்பதான் எல்லா உண்மையும் புரிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நாம தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. எங்க அம்மா எது பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். அக்கா, எதையும் யோசிக்காதீங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல இந்த காம்படிஷனை நல்லபடியா முடிப்போம். ம்? சாரிங்க, நீங்க குத்து விளக்கு மேல விட போனீங்க, அதான். இட்ஸ் ஓகே. பார்த்து போங்க, இந்நேரம் உங்க சாரியில நெருப்பு பட்டிருக்கும்.